இன்னைக்கு ஒரு புது நாளா இந்த மாதிரி வெளியே வர்றது ரொம்ப நல்லா இருக்குல்ல பிராமல்? சரியா சொன்னடா. அங்க சூரியனை பத்தியோ பாக்குறதுக்கு பெரிய ஆப்பிள் மாதிரியே இருக்கு. டேய் அண்ணா, சாப்பாடு வச்சிருக்கியோ? இல்லையே தம்பி. எனக்கு பசிக்குது. இந்த பசினால என் வயிறு கரகரன்னு கத்துது. திமிரு பிடிச்ச கரடிகளா? இப்ப பாருங்கடா, இனி இது இந்த லாகர்வுக்கு சொந்தம். இன்னொன்னையும் ஒட்டி வைப்போம். டேய் அண்ணா, எனக்கு தெரியும் நீ டேஸ்டான சாப்பாடெல்லாம் ஒளிச்சு வச்சிருப்பல்ல. என்ன பிராமல் பேசிக்கிட்டு இருக்க? சரி விடுடா, நானே போய் கண்டுபிடிச்சுக்கிறேன். இவன் கிட்ட பெரிய தொல்லை. இது அந்த லாகர்விக் தானே? டே அண்ணா இங்க வாடா, இங்க ஏதோ ஒண்ணு இருக்கு. ஏன்டா கத்துற? வந்து பாக்குறேன் இரு. என்ன பேப்பர் இது? அந்த லாகர்விக்கோட போட்டோ இதுல இருக்கு. இது என்னது இது? பிராமல், இப்ப எதுக்காக நீ சிரிக்கிற? உன்ன மாதிரி ஒரு புத்திசாலி பேப்பரை பார்த்து முழிக்கிறியா, அதான் சிரிச்சேன். அப்படியா? அப்ப நீயே படிச்சு சொல்லு. அது என்ன கேக்குறியா? இது இதுல என்ன போட்டிருக்கு? அது இது தலைகீழ இருக்கு. என்ன இருக்குன்னா கண்டுபிடிச்சிட்டேன். ஏய், இது ஒரு ரெஸ்டாரண்ட் கூப்பன். போடா முட்டா பயலே. ஏண்டா எப்ப பார்த்தாலும் உனக்கு சாப்பாட பத்தின நினைப்பு தான் வருமா? அதுதானே நமக்கு முக்கியமானது. எனக்கு வயிறு வேற பசிக்குது. உன்னை வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன சத்தம் அது? இது எல்லா இடத்துலயுமே இருக்கு. பிராமல், அது என்னன்னு பாத்துட்டு வா. அப்புறம் இது என்னோடது. லாகர்விக், இதுவும் தான். அப்புறம் இதுவும் தான்டா. இது எல்லாமே எனக்கு சொந்தமானதுடா. இப்ப அந்த லாகர்விக் என்ன பண்றோம்? சரி, இப்ப நம்ம வேலையை ஆரம்பிக்கலாமா? திரும்பவும் மரம் வெட்ட பாக்குறான் அவன். நிறுத்து. உனக்கு படிக்க தெரியாதாடா? என் பேர் இருக்க எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி, அது என்னோட ப்ராப்பர்ட்டிடா. அதனால இப்ப இங்க இருந்து ஓடிடு, முட்டா போய. உன் பேர் இருக்க எல்லாமே நான் ஒத்துக்க மாட்டேன். அந்த முட்டா கரடிக்கா என்னை என்ன வேணும்னாலும் பண்ணலாம். ஆனா புத்திசாலித்தனம்னு வந்துட்டா நாம தானே கில்லாடி. இத பாத்தியாடா? இது ரொம்பவே பார்க்க சூப்பரா இருக்குல்ல? டேய் குண்டு கரடி, என்னோட தொப்பியை கொடுத்துடுறா. இது வேணுமா? முடிஞ்சா வந்து எடுத்துக்கோ. இப்ப இத பாத்தியா? அத நீயே வச்சுக்கடா தம்பி, அது ரொம்ப பழசாயிடுச்சு. சரி, நீ இப்ப நடைய கட்டுறியா? இங்க பாத்தியாடா, இதுவும் என்னோடது. அப்புறம் நீ என்ன தொல்லை பண்ணாம இரு. என்னோட மரத்தடி தொட்ட, அதோட நீ கேட்ட. ஒண்ணு புரிஞ்சுக்கடா, நீ தோத்து போயிட்ட. நீ மிரட்டுறியா? நீ உன்னை இப்ப என்ன பண்ண போறேன்னு பாருடா. கொஞ்சம் இரு. அது நம்ம அண்ணன் எது பண்ணாலும் திட்டம் போட்டு தான் பண்ணுவான். அப்ப நானும் அதே மாதிரி தான் செஞ்சாகணும். இந்த நேம் கார்டெல்லாம் எதுக்காக இருக்கு? ஐடியா. ஒருவேளை அது எல்லாத்தையும் நாமளே எடுத்துட்டா அப்புறம் ரொம்பவே ஈஸி ஆயிடும்ல. அந்த மாதிரி நான் பண்ணுனேன்னா நான் லாகர்விக்கையே மிஞ்சிருவேன். நான் புத்திசாலி. இத பார்த்து என் அண்ணன் ரொம்ப பெருமைப்படுவான். கரடிகளுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும். கரடிகளுக்கு என்ன பிடிக்கும்? இதெல்லாம் பாத்தியா? இப்ப நீ ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது. உனக்கு வேணுமாடா? எல்லாத்தையுமே வச்சுக்க. அப்படி இல்லைன்னா என்னோட ஆட்டோகிராஃபியை வச்சுக்க.
லாகர் வீக் ஒண்ணு அது கூட இங்க. இனிமே நீ இந்த மரத்துக்கிட்ட வரவே கூடாது, புரிஞ்சுதோ? ஓகேடா தம்பி, இந்த மரத்துக்கிட்ட தானே நான் வரக்கூடாது. ஆனா நீ இப்ப இதுக்கு என்ன பண்ண போற? எங்க புடி பார்க்கலாம். சொல்ல சொல்ல நீ கேட்க மாட்டேங்கிறல்ல. என்னால இதை பொறுத்துக்கவே முடியல. இந்த நேம் கார்டு எல்லாத்தையும் எடுத்து நான் எரிக்க போறேன். அவனோட செயின்ஸாவே அடிச்சு நொறுக்க போறேன். அதுக்கப்புறம் நான் அவனை சும்மாவே விட மாட்டேன். இன்னைக்கு ரெட்ல ஒன்னவனை நான் பாத்துறேன். அவன் கதையை நாம கொஞ்சம் சூதானமா தாண்டா முடிக்கணும். பிராமல், நீ எதுக்கும் கவலைப்படாத. நாம அமைதியா இருக்கணும்னு தானே பாக்குறோம். என்ன சரிதானே? அப்ப என் கூட வா. என்னடா பிளான் பண்ண போற? அத சீக்கிரத்துல நீயே தெரிஞ்சுப்ப தம்பி. டேய் அண்ணா, எதுக்குடா இங்க கூட்டிட்டு வந்த? ஏன்டா இந்த சகதியில விளையாடுறதுக்கடா நம்ம இவ்வளவு தூரம் வந்தோம்? இது ஒண்ணும் விளையாட்டு இல்ல, பாரு. டேய் அண்ணா, முட்டாள்தனமா விளையாடாதடா, வேலைய போடுறோம். இத பாத்தியா எப்படி இருக்கு? உன்னோட கையோட அச்சு இருக்கு, ஆனா இது எதுக்கு? அப்பனா இத வச்சு நாம பிராமல், சீக்கிரமா வாடா தம்பி. இப்ப என்னோட கை நாட்டு நான் இதுல வச்சதுனால இந்த ட்ரீ எனக்கு தாண்டா சொந்தம். நமக்கு என்ன சேரு வேணும்? டேய் தம்பி, சீக்கிரம் கொண்டு வா. இதோ வந்துட்டு. இந்தாடா. என்னது? இப்ப என் கை நாட்டை வச்சதுக்கு அப்புறம் உன் கார்டு யார் பாப்பாங்க? இப்போ இது என்னோடது. டேய், இது என்னோடது. இது என்னோடது. என்னதுடா? என்னது? என்னோடதுடா. என்னோடதுடா. என்னதுடா? என்னோடதுதான். என்னது? 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 ஏடா இன்னுமாடா புரியல உங்களுக்கு? இது என்னோடதுடா. இது ஏன் மரம்? டேய் அண்ணா, உன் ஐடியாலாம் வேஸ்டா போச்சு. இப்ப என் ஐடியாவை பார்க்கலாமா? கொஞ்சம் இரு. இந்த தேன் கூட வந்து இவனோட ப்ராப்பர்ட்டின்னு போட்டிருக்குல்ல, அப்ப மத்தவங்க ப்ராப்பர்ட்டி நாம ஏன் எடுக்கணும்? எடுக்க கூடாதுல்ல. ஆனா இதுல நம்ம மார்க்க போட்டோம்னா அப்போ நாம தானே அதுக்கு சொந்தக்காரங்க. அதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன சரிதானே? அடேய் பிராமல், எப்ப அவனுக்கு அதை கொடு. என்கிட்டயாடா வம்பு வச்சுக்கணும்னு வரீங்க? இப்போ உங்க பிரச்சனையை உங்களாலே சமாளிக்க முடியலையே. இப்ப என்னடா வேணும் உங்களுக்கு? வேற என்ன? பழி வாங்குறது தான். இப்ப பாரு, உன் எதிர்காலமே என் கையில தாண்டா இருக்கு. போடாத. உன்னால என்ன பிடிக்க முடியாதடா குண்டு பயல. அண்ணா, போட போட, வேகமா போட. கீழே போறா. இப்போ அது என்னோட. இப்போ என்ன பண்ற பாடுறா. இங்க வாங்க, இங்க வாடா. இங்க பிடிக்காம விட மாட்டேன்டா. இப்படி எனக்கு சொந்தமானவன், நான் உன்னை விட மாட்டேன்.